மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய தமிழாசிரியர் கனிக்கண்ணன். நாம் இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு இயல் 5ல் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பகுதி. நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பருவத்தில் மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும், அப்போ எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த கருத்துக்களை எல்லாமே எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி எது அப்படின்னு சொன்னால் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். அப்போ அந்த பகுதி நம்ம ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் 3வது இயலில் இருக்குது, அதையும் பார்த்துருக்குறோம். அடுத்து 5வது இயலில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பகுதி இதில் இருக்குது. இப்போ இந்த பகுதி எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணி தேர்வில் எழுதி மதிப்பெண் பெறணும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் மதிப்பெண்காக மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒளி அப்படின்னு சொல்லலாம். இது உனக்கு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய ஒரு சாதனமாக அல்லது ஒரு கருவியாக நீ நினைத்து கொண்டால் அது உனக்கு மதிப்பெண் வாங்கி தரும், அதோடு அதனுடைய வேலை முடிஞ்சது. ஆனால் இது உன்னை பக்குவப்படுத்த, நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்த உனக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த கருத்துக்கள் பெற்றிருக்கக்கூடிய பகுதி என்பதை நினைத்து நீ உள்வாங்கி கொண்டால் நீ எங்கு சென்றாலும் உன்னை வழிநடத்தி செல்லும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பகுதி தான் இந்த திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பகுதி. இது அனைத்தையுமே நீங்கள் ஒரு வேதமாக எடுத்துக்கொண்டு படித்து அதை மனதில் பதிய வைத்து அதை பின்பற்ற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என்பதுதான் என்னுடைய தலையாய வேண்டுகோள். நாம் இப்போ பாடத்துக்கு போகலாம். இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், உங்களுக்கு பழைய புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்கள் உங்களுக்கு பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த உங்களுடைய புதிய பாடங்கள் பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த வயசில் எந்தெந்த குறளுடைய விளக்கம் தெளிவாக தேவை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்தும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குறளும் எடுத்திருப்பாங்க, 2 குறளும் எடுத்திருப்பாங்க, 3 குறளும் எடுத்திருப்பாங்க, 4 குறளும் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட குறள்கள் மட்டும்தான் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 5வது இயலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி முழுக்க திருக்குறளில் மொத்தம் 3 பிரிவுகள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது 3 பிரிவுகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அதில் பொருட்பால் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு எல்லாத்துலேயுமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. பொருட்பாலில் மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ அதில் இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் நமக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்பது பொச்சாவாமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மறதி இல்லாமை. இப்போ ஒரு மனிதனுக்கு எது மிக முக்கியம் அப்படின்னு சொன்னால், மறதி என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் மறதி என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று தான். எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க வேண்டும், எதை மறக்க கூடாதோ அதை மறக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. மறதி என்பது தேவை, ஆனால் எதில் மறதி இருக்கணுமோ அதில் மறதி இருக்கணும், எதில் மறதி இருக்கக்கூடாதோ அதில் மறதி இருக்கக்கூடாது. இப்போ மறதி இல்லாமை என்பதுதான் இதில் பொச்சாவாமை என்பது பொருட்பாலில் அரசியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாடம். இப்போ இதில் முதல் குறள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இகழ்ச்சியில் கெட்டாரை. இகழ்ச்சி என்பது விழிப்பின்மை அப்படின்னு சொல்லலாம். விழிப்பின்மை அப்படின்னு சொன்னால் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாதவர், அவ்வளோதான். இகழ்ச்சியில் கெட்டாரை. உள்ளுக அப்படின்னு சொன்னால், உள்ளுக என்பது நினைத்து பார்க்க, நீங்கள் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். தம் மகிழ்ச்சியில் மைந்துணரும் போது அப்படின்னு சொன்னார். நீ மகிழ்ச்சி, அதாவது சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட தெரியாமல் நாம் சில செயல்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால்
அது நமக்கு வெற்றியை தராது. ஆக நீ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திடீர்னு நம்மளுக்கு ஒரு கையில செல்வம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் தலகால புரியாம ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல் திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா. ஆடம்பரமான ஒரு செலவு அல்லது ஒரு பேச்சில் ஒரு விதமான கர்வம், ஆணவம், இந்த மாதிரியான ஒரு தன்மை ஏற்படும். அப்படி ஒரு சூழல்ல நீ இருக்கும்போது நீ எதை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி இதே நிலையில் இருந்து கெட்டு போனவர்கள் அவர்களை உங்களுடைய மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து தற்போது ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு ஏழையாக இருக்கக்கூடியவர்களை நீ நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்த்தால் என்றால் நாம் செலவுகளாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய தன்மைகளாக இருந்தாலும் சரி, அதில் மாற்றம் ஏற்படும் இல்லையா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துணரும் பொழுது. நான் இன்றைக்கு பணக்காரன் என்று அல்லது செல்வத்தில் உயர்ந்தவன் என்று அடுத்தவர்களை ஏளனமாக பேசினோம் என்றால் அதே நிலை நமக்கும் ஏற்படும் என்பதை உணர்ந்து நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது நீ நினைத்து பார்க்க ஒன்று இதுதான் இல்லையா. ஆக நீ உன்னுடைய செயலிலும் சரி பேச்சிலும் சரி அந்த கர்வம் என்பதோ ஆணவம் என்பதோ இல்லாமல் சமநிலையில் இருந்தால் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய பண்பும் உன்னுடனே இருக்கும் என்பதுதான் இதனுடைய அழகான கருத்து. அடுத்து, உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது என்ன பெறின் அப்படின்னு சொன்னார். உள்ளியது என்பது நினைத்தது, நீ மனதில் நினைத்த ஒரு செயல். எய்தல் என்பது அடைதல். நீ மனதில் ஒரு செயலை நினைக்கிறாய், அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிற, அது எளிது. உள்ளியது எய்தல் எளிது. உன்னுடைய மனதில் நினைத்த ஒரு செயலை அடைதல் என்பது மிகவும் எளிதான ஒரு செயல். அதுவே மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படின்னு சொல்றார். உள்ளியது உள்ள பெறின். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளிது அப்படின்னு சொல்றார். அப்ப நீ மனதில் நினைக்கிறது அடைவது சுலபம். அது எப்போது சுலபமாகும் அப்படின்னு சொன்னால், அதையே நினைத்து கொண்டு அதற்குண்டான நீ செயலை செய்யும் போது உன்னுடைய வெற்றி என்பது உன்னை வந்து அடையும். மனதில் நினைத்தால் மட்டும் அது வெற்றியை அடைந்து விடாது. அந்த வெற்றி அடைவதற்குண்டான செயலை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் வெற்றி என்பது உன்னை வந்து சேர்வது என்பது திண்ணம் என்பதை நினைத்து அதை நீ உள்ளத்தால் என்ன பண்ண வேண்டும், நினைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்து, குறிப்பறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம். இதுவும் பொருட்பால்ல அங்கவியல் அப்படிங்கிற ஒரு பிரிவுல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பறிதல் என்பதன் பொருள் என்ன, அதை மேல கொடுத்துருக்கும் பாரு. அரசர் உள்ள கருத்தினை அவர் கூறாமல் அறிதல், அத குறிப்பறிதல். அரசர் அப்படிங்கிறது இங்க பொதுவான ஒரு பெயர் இல்லையா. அங்க அரசன் அப்படிங்கிறது உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருந்தாலும், இங்க நம்மளுடைய வாழ்நாள்ல நாம வாழக்கூடிய காலகட்டங்கள்ல இது யாரு வேணாலும் அந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நம்மளுடைய தாயினுடைய உள்ள கருத்தினை குறிப்பால் அறிவதாக இருந்தாலும் சரி, தந்தையினுடைய உள்ள கருத்தினை குறிப்பால் அறிவதாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பன், தோழி, இப்படி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பால் அறிதல் என்பதுதான் இங்க முக்கியம். அவர்கள் தன்னுடைய தேவையை
வாயை திறந்து உன்னிடம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லை. ஒத்த அன்பு இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய நண்பராக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக, சகோதரர்களாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அன்பு முழுமையாக அவர்களை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அவர்கள் எந்த செயலையுமே வாயை திறந்து நம்மிடம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய செயல் நடவடிக்கைகளை கொண்டே நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் எதற்காக இப்படி ஒரு செயலை செய்கிறார்கள் அல்லது எதற்காக நம்மை பார்க்கிறார்கள் என்பதை அந்த குறிப்பை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர அவர்கள் வாய் திறந்து நம்மிடம் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுதான் குறிப்பறிதல் அப்படிங்கிறது. அதுதான் ஒரு 2 குறள் நமக்கு அழகான ஒரு குறள் கொடுத்திருக்கிறாரு திருக்குறள், இல்லையா? கொடுத்திருக்காங்க பாரு. இது நமக்கு மனப்பாட பாடலும் கூட. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் என்று சொல்றார். குறிப்பில் குறிப்புணர்வாரை, முகக்குறிப்பில் அகக்குறிப்பவரை அறிபவர் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய முகத்தை பார்த்தே உன்னுடைய உள்ளத்தில் அகக்குறிப்பு, அதாவது உன்னுடைய உள்ளத்தில் என்ன செயல், எந்த மாதிரியான எண்ணங்கள், எதை என்னிடம் கூற வருகிறாய் என்பதை முகக்குறிப்பை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதான் சொன்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? அதே மாதிரிதான் முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவர், உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நட்பு, நம்மளுடைய உள்ள குறிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய நட்பு நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை நம்மை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அந்த உறவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி. அப்படி நம்மை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு உறவு நம்மை விட்டு விலகப் போகிறது என்ற ஒரு தருவாய் ஏற்படும் போது அவர்களுக்கு என்ன விலை கொடுத்தாவது அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல் எதுவாக இருந்தாலும் சரி செய்தாவது அவர்களை நம்மை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் சிறந்த ஒரு தன்மை என்று சொல்லலாம். அதாவது குறிப்பில் குறிப்புணர்வாரை உணர்தல், இல்லையா? உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல் என்று கூறியிருக்கிறார். அடுத்து பகைமையும் கேண்மையும். பகைமை என்பது பகை, கேண்மை என்பது உறவு அல்லது நட்பு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் அப்படின்னு சொன்னான். கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவருக்கு பிறருடைய பகைமையையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும் அப்படின்னு சொன்னார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்ற ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? உள்ளத்தில் ஒன்று இருக்கும், உதடு ஒன்று பேசும், ஆனால் கண் உண்மையை காட்டி கொடுத்து விடும். ஆக அந்த கண்ணினுடைய குறிப்பை வைத்தே நாம் பிறருடைய பேச்சில் உண்மை இருக்கிறதா அல்லது பொய் இருக்கிறதா, அவருடைய பேச்சில் அன்பு இருக்கிறதா அல்லது வெறுமை இருக்கிறதா, அவர்கள் நம்மிடம் உண்மையான அன்போடு இருக்கிறார்களா அல்லது நடிக்கிறார்களா என்பதை அந்த கண்ணினுடைய குறிப்புகளை வைத்தே கண்டு கொள்ளலாம். அதான் சொன்ன பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணில் வகைமை உணர்வார் வெறின். அழகான ஒரு கருத்து இல்லையா? அடுத்து சொல்லியிருக்கார் படைமாட்சி. இதுவும் பொருட்பால்ல அங்கவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. படை என்பது சேனை, போர் படைகள். ஒரு மன்னன் ஒரு படை சேனையை வைத்திருக்கிறான் என்றால் அந்த சேனை எப்படிப்பட்ட ஒரு சேனையாக இருத்தல் வேண்டும். அந்த படையினுடைய மாட்சி என்பது சிறப்பு. அதுதான் நம்மளுக்கு ஒரே ஒரு குறள் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது எவ்வளவு முக்கியமான குறள். மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏம படைக்கு என்று சொல்றார்.
அப்ப நமக்கு ஒரு மதிப்பெண் வேணாலும் கேட்கலாம் இல்லையா? படைமாட்சியின் பண்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. எது? மரம் அப்படின்னா வீரம், மாறம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தன்மானம், மாண்ட வழிச்செலவு என்பது முன்னோர் வழி நடத்தல், செலவு என்பது பயணம், வழி என்பது பாதை, முன்னோருடைய பாதை நடத்தல், தேற்றம், நம்பிக்கைக்கு உரியவர்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கணும். இந்த 4ம் ஒரு படைக்கு பாதுகாப்பை தரும். 1 வீரம், 2 மானம், 3 முன்னோர் வழியில் நடத்தல், 4 நம்பிக்கைக்கு உரியவர் நம் பக்கத்தில் இருத்தல். இந்த 4ம் படைக்கு பாதுகாப்பை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு உறவு நம் பக்கத்தில் இருத்தல் வேண்டும். நம்மளுடைய பாதுகாப்பிற்காக வீரம் நிறைந்தவர்கள் இருக்கணும், தன்மானம் நிறைந்தவர்களாக இருக்கணும், நாம் முன்னோருடைய வழியை பின்பற்றுதல் வேண்டும் இல்லையா? நம்பிக்கைக்கு உரியவர்கள் நம் பக்கத்தில் இருத்தல் வேண்டும். இது இருந்தால் நமக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கும். இது நம்மளிடம் இல்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. முன்னோருடைய வழி நடத்தல். போர் முறையில் வியூகம் அப்படிங்கிறது வகுப்பாங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்குண்டான வியூகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதை முன்னோர்கள் வகுத்து வைத்த அந்த வியூகத்தை பின்பற்றினால் போரில் நாம் வெற்றி பெறுவது உறுதி. இல்லை என்றால் அந்த வியூகத்தை, முன்னோர்களுடைய பாதையை நாம் பின்பற்றாமல் நம்மளுடைய வழியில் நாம் பின்பற்றினோம் என்றால் அதில் வெற்றி பெறுவது என்பது கடினம். ஆக இந்த 4ம் மிக முக்கியமான ஒன்று. வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர்கள் நம் அருகில் இருத்தல் ஆகிய இந்த 4ம் படைக்கு பாதுகாப்பை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த திருக்குறள் பகுதிகளை பொறுத்தவரையிலும் நீங்கள் உணர்ந்து கொண்டு கவனித்தால் மட்டுமே மனதில் பதியும். உணர்ந்து கொள்வது என்பது மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது. அடுத்த அதிகாரம் பகைத்திறன் தெளிதல் என்பது. இதுவும் பொருட்பால்ல அங்கவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பகைத்திறம் தெளிதல் என்பதற்குண்டான விளக்கம், பகைவரிடத்து செய்ய வேண்டிய திறன்களை அறிதல். நம்மகிட்ட எதிரி என்ற ஒருவன் இருந்தால் அந்த எதிரியிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும், பகைவரிடத்து செய்ய வேண்டிய திறன்களை அறிதல். இதுவும் நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அனைத்துமே முக்கியமான பகுதி. இப்ப பகை என்பது ஒருவருக்கு இருக்கக்கூடாது. அப்படி மீறி பகை என்பது உண்டானால் அந்த பகையை வெல்வது எப்படி என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அது 6வது குறள் கொடுத்திருக்கிறாங்க. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேனும் வேண்டற்பார் அன்று அப்படின்னு சொல்றார். பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது என்று சொல்றார். இப்ப நம்ம சொல்லுவோம், தேவையில்லாமல் ஒருவரிடம் சண்டை வளர்ப்பது, அருகில் இருக்கக்கூடிய வீட்டாரிடமோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடமோ தேவையில்லாமல் சண்டை இழுப்பது. பகை என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை என்பது வெறுப்பு ஏற்பட்டுவிடும். ஆக பகை என்ற ஒன்றை கனவில் கூட நீ நினைக்காதே என்று சொல்றார் திருவள்ளுவர். அதான் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேனும் வேண்டற்பாடற்று. ஒரு நகைச்சுவையாக கூட, விளையாட்டுக்கு கூட பகை என்ற ஒன்று நமக்கு வேண்டும் என்பதை நீ நினைக்க கூடாது என்று அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து 7வது குறள். இது நமக்கு மனப்பாட பாடல். வில்லேர் உழவர் பகைகொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர், வில் வீரனின் பகையை வெற்றாலும் பகை கொளினும். வில்லேர் உழவர் பகை கொளினும். ஒரு சிறந்த வில்வித்தையில் வீரனாக இருக்கக்கூடியவனிடம் கூட நீ பகை வைத்துக் கொள்ளலாம். சில நேரங்களில் அவனுடைய வில் அம்பு வைக்கக்கூடிய குறி கூட தப்பி நீ உயிர் விளைத்துக் கொள்ளலாம். ஆனால் கொள்ளற்க
யாரிடம் பகை கொள்ளக்கூடாது என்றால் சொல்லேர் உழவர் பகை, சொல் வன்மை உடைய அறிஞர்களிடம் எப்போதும் பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒரு சிறந்த ஆசானிடம், ஒரு புலவனிடம், முனிவர்களிடம் நீ பகை ஒருபோதும் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வாய்ச்சொல் கட்டாயம் பழித்துவிடும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. நீ ஒரு சிறந்த வில்வித்தையில் சிறந்தவனாக இருந்தாலும் கூட, வில்வித்தையில் சிறந்தவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவனிடம் கூட நீ பகை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சொல்வன்மை இருக்கக்கூடிய சிறந்த அறிஞர்களிடம், ஆசிரியர்களிடம் நீ ஒருபோதும் பகை கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வாய்ச்சொல்லின் வலிமை மிக வலிமை உடையது. அம்பினுடைய கூர்மையை காட்டிலும் ஆசிரியருடைய சொல்வன்மை மிகவும் வன்மையானது, கொடுமையானது என்றே சொல்லலாம். ஆக இதுதான் இதனுடைய கருத்து. அதுதான் உனக்கு அழகா கொடுத்திருக்காங்க மனப்பாட பாடலும் கூட. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. விளக்கங்களை உள்வாங்கி கொண்டு திருக்குறளை படித்தால் சுலபமாக மனதில் பதியும். அடுத்து கொடுத்திருக்கிறார், இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இது நமக்கு மனப்பாட பாடல். இளைதாக முள்மரம் கொள்க. ஒரு முள் செடி இளையதாக ஒரு நிலத்தில் இப்போதுதான் முளைத்து வருகிறது என்றால் அது முள் செடிதான் என்பது நமக்கு தெரியும். அதை பிடுங்கி எறிய வேண்டும் என்று நினைத்தால் அப்போதே பிடிந்து எரிந்து விடுதல் வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அந்த முள்மரம் வளர்ந்து பெரியதாக வளர்ந்துவிடும். அதை அப்போது நாம் அகற்ற நினைத்தோம் என்றால் அதை அகற்ற நினைப்பவருடைய கையையும் மனதையும் வருத்தும். அதே போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையும். பகை என்பது நமக்கும் அருகில் இருப்பவருக்கோ மிக இளையதாக இருக்கும் பட்சத்தில் அது அப்போதே அதை நாம் முடித்து விடுதல் வேண்டும். பகையை வளர்த்து பிறகு முடிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது கட்டாயம் நமக்கு வேதனையை தரும். அதுதான் அழகாக ஒரு உவமையோடு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இது அணியும் கூட. பிரிது மொழிதல் அணி. நம்மளுடைய மெட்டீரியல்ல அணி எல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். அந்த அணியையும் எடுத்து படித்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதான் அழகா குறள் சொல்லியிருக்கிறார். சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே காயப்படுத்தும் என்று சொன்னார். அதேதான், எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் சரி அது ஆரம்பத்திலேயே அதை முடித்து விடுதல் வேண்டும். வளர விட்டோம் என்றால் அது பின்பு மிகப்பெரிய துன்பத்தை நமக்கு தரும் என்பதுதான் இதனுடைய கருத்து. அடுத்து கொடுத்துருக்காங்க மருந்து. அழகான ஒரு கருத்து. இன்றைக்கு மருத்துவர் எப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். மருத்துவரிடம் நாம் செல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? அப்போ ஒரு சிறந்த மருத்துவர் என்றால் எப்படிப்பட்டவராக இருத்தல் வேண்டும்? இன்றைய காலகட்டத்தில் அனைத்தும் வியாபார நோக்கத்தில் இருப்பதனால் நாம் நம்மை தற்காத்து கொள்ளுதல் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்று. ஆக மருத்துவமனைக்கு நாம் செல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? அதை மீறி நாம் செல்கிறோம் என்றால் மருத்துவர் எப்படிப்பட்ட மருத்துவராக இருத்தல் வேண்டும் என்பதை நீங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன், திருக்குறள் என்பது உங்களுக்கு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய ஒரு கருவி மட்டும் அல்ல, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த நண்பனும் கூட. அந்த நண்பனை உணர்ந்து கொண்டு படித்தால் மட்டுமே நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆக மருந்து அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துருக்கிறாங்க. இதுவும் நமக்கு மனப்பாடப்படும்.
மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொன்னார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கை என்பது உடம்பு. உன்னுடைய உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்று தேவையே இல்லை என்று கூறுகிறார். நாம் எப்படி இருந்தால் மருந்து என்ற ஒன்று தேவையில்லை. அறிந்தியது அற்றது போற்றி உண்ணேன். நாம் உண்ட உணவு செரித்த பின் உணவு உட்கொள்ளுவோமே, ஆனால் மருந்து என்ற ஒன்று நமக்கு தேவையில்லை. ஒரு நாளைக்கு 3 முறை உணவை நாம் உட்கொள்கிறோம். அந்த உட்கொள்ளக்கூடிய உணவு நல்ல பசி எடுத்த போதும் உண்டது செரித்த பிறகும் உண்டோம் என்றால் நமக்கு நோய் என்பது வராது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவசரகால உணவு, ஃபாஸ்ட் ஃபுட் என்று கூறுவோம், அந்த உணவை உண்டு தேவையில்லாத உபாதைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு கடைகளில் விற்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நமக்கு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தான் என்பதை நீங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். கடைகளில் தேவையில்லாத உணவுகள் நிறைய இருக்கிறது. அதில் சுவையை கூட்டி உன்னுடைய நாக்கை அந்த நிறுவனம் அடிமைப்படுத்திக் கொள்கிறது. இதை உணர்ந்தால் நீ இந்த பூமியில் நீண்ட நாள் வாழலாம். எது ஆரோக்கியமான உணவு என்பதை நீ தெரிந்து கொண்டு உண்ணுதல் வேண்டும். நம் முன்னோர்கள் உணவின் முறையை, மகத்துவத்தை அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறார். பண்டைய காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது. நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு, சரிவிகித உணவு என்ற ஒன்று இருந்தது. அதுதான் நமக்கு சிறந்த மருந்து. ஆனால் இன்றைக்கு மருந்தே உணவாக இருக்கிறது. மருந்தே உணவாக இருக்கிறது. உணவே மருந்தாக இருந்த காலம் சென்று மருந்தே உணவாக மாறிவிட்டது. இனி வரக்கூடிய தலைமுறைகள் எப்படி வாழும் என்பதே கேள்விக்குறியாக இப்போது உள்ள நிலையில், நீங்கள் வாழக்கூடிய முறை எப்படி, வரக்கூடிய தலைமுறையை எவ்வாறு நீங்கள் காக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இங்கே கேள்வி. வரக்கூடிய தலைமுறைக்கு நீ கோடிக்கணக்கில் சொத்துகள் சேர்த்து வைப்பது 2ஆம் பட்சம். அது தேவையில்லை. அவர்கள் வாழ்வதற்குண்டான சூழலை நாம் ஏற்படுத்திவிட்டு செல்லுதல் வேண்டும். அதான் சொன்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. அடுத்து, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இதுவும் நமக்கு மனப்பாட பாடல். சொல் பொருள் பின்வரும் நிலையனையும் கூட. நோய் நாடி நோய் முதல் நாடி, நோயையும் அதன் காரணத்தையும் அது நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். முதல்ல மருத்துவர் என்பவர் யார் என்பதை நாம தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இன்றைக்கு கால சூழல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல மருத்துவர் என்பவர் நோயை முதலில் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நமக்கு எப்பேற்பட்ட நோய் வந்திருக்கிறது என்று, அந்த நோய் வருவதற்குண்டான காரணத்தை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதன் பிறகுதான் ஒரு மருத்துவர் மருந்தை கொடுத்தல் வேண்டும். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுக்கே நன்றாக தெரியும். ஆக நாம் வாழ்வது எப்படி, இதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். மருத்துவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்படுதல் வேண்டும். அதை அடுத்து 11வது குறள் கொடுத்திருக்காங்க. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உற்றான் அளவும், இந்த நோய் உற்றான் இல்லையா, அந்த நோய் உற்றவனுடைய வயது, நோயாளியின் வயதையும்
நோயின் அளவையும் குளிர்காலம், வேநீர்காலம் முதலிய பருவங்களையும் அறிந்து மருத்துவர் செயல்படுதல் வேண்டும். ஆக இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நோயாளியினுடைய வயது என்ன, ஒரு மருத்துவர் இது எல்லாமே கண்காணித்தல் வேண்டும். நோயாளியினுடைய வயது என்ன, நோயினுடைய அளவு, நோய் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை மருத்துவர் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப அந்த நோய் வந்து இருக்கக்கூடிய காலம் குளிர்காலமா அல்லது வெயில் காலமா என்பதை உணர்ந்து, குளிர்காலத்தில் அவருடைய உடல்நிலை எவ்வாறு உள்ளது, வெயில் காலத்தில் அவருடைய நிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து கொண்டு மருந்து கொடுத்தல் வேண்டும். அதுதான் சிறந்த மருத்துவருக்கு அழகு. அதான் சொன்ன, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அந்த கற்றான் யார் அப்படின்னு சொன்னா மருத்துவர். அடுத்த 12வது குறள். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வார்க்கென்று அப்பால் நார் கூற்றே மருந்து என்று சொல்றார். ஒரு மருத்துவம் என்றால் 4 இருத்தல் வேண்டும். மருத்துவம் என்பது 4 வகை. இதுவும் நமக்கு ஒரு மதிப்பெண் கேட்கலாம். மருத்துவத்தின் வகை 4, படைமாட்சியின் வகை 4 இதுல கொடுத்திருக்காங்க. உற்றான் யார் அப்படின்னு சொன்னா நோயாளி, நோய் உற்றவன். தீர்ப்பான், நோயை தீர்க்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா மருத்துவர். மருந்துளை செல்வான், மருந்து என்பது நாம் உட்கொள்ளக்கூடிய மருந்து. உளை செல்வானும், அந்த மருந்து கொடுக்கக்கூடிய உதவியாளர், மருத்துவருடைய உதவியாளர். இந்த 4 மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒன்று. நோயாளி, மருத்துவர், மருந்து உதவியாளர், மருத்துவ உதவியாளர். இவர் 4 மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் மருந்து என்ற அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது. அடுத்து இரவச்சம் என்ற ஒரு அதிகாரத்துல பொருட்பால் அப்படிங்கிறத ஒழிப்பியல் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இரவச்சம் என்பது பெருமைகட வரும் இரத்தலுக்கு அஞ்சுதல். இரத்தல் என்பது பிச்சை எடுத்தல், யாசகம் கேட்பது, பிறருடைய கையை எதிர்பார்ப்பது. அதான் இரத்தல் என்பதை சொல்றோம். ரா, எந்த ரா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரன்னகரம் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது செத்து போறது. ரா என்பதை தெளிவா என்ன பண்ணீங்க தெரிஞ்சுங்க. இரத்தல் என்பது பிச்சை, பிறருடைய கையை எதிர்பார்த்து வாழ்வது என்பது எவ்வளவு கொடுமையான ஒன்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். வருங்காலத்தில் பிறருடைய கையை எதிர்பாராமல் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு குறள் எடுத்து கொடுத்திருக்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகற்றியான் என்று வள்ளுவர் அழகான ஒரு குறளை கொடுத்திருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் பிரம்மனை திட்டுவது போல ஒரு அழகான ஒரு குறளை நமக்கு எடுத்து கொடுத்திருப்பார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். இரத்தல் என்பது பிச்சை எடுப்பது, யாசகம் கேட்பது. யாசகம் கேட்கக்கூடிய ஒரு செயல், பிறருடைய கையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி ஒரு வாழ்க்கையை படைத்தவன் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்தும் கெடுக உலகேட்டியான். இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த உலகத்துல பிச்சை எடுத்துதான் உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு இனத்தை படைத்தவன் யார் என்று திருவள்ளுவர் கேட்பது போல ஒரு குறள் அமைச்சிருக்கிறார். பறந்தும் கெடுக உலகற்றியான். ஆக அப்படி படைத்தவன் அந்த பிரம்மன் அப்படின்னு சொன்னா கெடுக. ஆக அந்த பிறவியை படைத்தவன், இந்த இரத்தல் தொழிலை செய்து உயிர் வாழ வேண்டும் என்று ஒரு பிறவியை படைத்தவன் பிரம்மன் தான் என்றால், அந்த பிரம்மன் பூலோகத்தில் மனிதனாய் பிறத்தல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அப்படி மனிதனாக பிறந்தாலும் எப்பேற்பட்ட பிறவி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த இரத்தல் தொழில் செய்யக்கூடிய பிறவியை எடுத்தல் வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும் அந்த பிரம்மன். அப்போதுதான் அந்த இரத்தல் என்பது, பிச்சை எடுத்தல் என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு செயல்
என்பது அந்த பிரம்மனுக்கு தெரியும் என்று அவரை திட்டுவது போல அழகான ஒரு குறள் எழுதியிருப்பார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். அந்த உலகத்தை இயற்றியவன். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அந்நிலையை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும் அப்படின்னு சொன்னான். அவனே பூலோகத்தில் பிறக்கட்டும், பிறந்து பிச்சைக்காரனாய் பிச்சை எடுக்கட்டும், பிச்சை எடுத்தாலும் உடனே கேட்டது கிடைக்கக்கூடாது, 4 வீடுகள் 4 தெருக்கள் அலைந்து திரியட்டும், அப்போதுதான் அந்த இறத்தல் பிச்சை எடுத்தல் என்பதனுடைய கொடுமை என்னவென்று தெரியும் என்று வள்ளுவர் கூறுவதாக அழகான ஒரு குறள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக பக்கு விடுக்கும் அப்படின்னு சொன்னார். இரவென்னும் ஏமாப்பில் தோணி. இரவென்னும் அப்படின்னு சொன்னா இறத்தல், பிறருடைய கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை. தோணி, தோணி என்பது படகு. அந்த படகில் நாம் பயணம் செய்கிறோம் என்றால் கரவென்னும் பார்த்தாக பக்குவிடும். கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும் அப்படின்னு சொல்றார். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு. பாதுகாப்பற்ற படகு. நீ உன்னை மட்டுமே நம்பி வாழுதல் வேண்டும். பிறருடைய கையை எதிர்பார்த்து வாழ்ந்தோம் என்றால் கொடாமை என்னும் பாறை மோதி உடைந்து விடும். நீ மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆக எப்போதும் பிறருடைய கையை எதிர்பார்த்து நீ வாழாதே. நீ உன்னை மட்டுமே நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. நீங்கள் தற்போது மாணவர்களாக இருப்பதால் உங்களுடைய பெற்றோருடைய கையை எதிர்பார்த்து வாழலாம். அது படிக்கக்கூடிய காலம் வரை மட்டுமே. படித்து முடித்த பிறகு எப்போது நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்களோ அதிலிருந்து பிறருடைய கையை எதிர்பார்த்து நீ வாழ்ந்தால் நீ பிச்சை எடுப்பதற்கு சமம் என்பதே இதனுடைய ஆழ்ந்த கருத்து. ஆக உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது திருக்குறள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக அழகான ஒரு கருத்து. ஆக இதை அனைத்தையும் நீங்கள் உங்கள் பெற்றோருடன் இந்த திருக்குறள் பகுதியை அமர்ந்து கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய ஆசையும் கூட. ஒவ்வொரு மாணவர்களும் இந்த திருக்குறள் பகுதியை இதற்கு முன்னால் 3வது இயலில் இருந்த திருக்குறள் பகுதியையும் உங்களுடைய பெற்றோருடன் அமர்ந்து கேட்க வேண்டும். அதில் முதல் படிநிலையாக இந்த குறளை நீங்கள் பெற்றோருடன் தான் அமர்ந்து கேட்டீர்கள் என்பதை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் உங்களுடைய குறுந்தகவலை அனுப்புதல் வேண்டும். இது உங்களுடைய கடமை. அப்ப இதுவரையிலும் நாம பார்த்தோம். இது நமக்கு உருவக அணி. அந்த அணியும் நீங்க படிச்சிருங்க. அடுத்து கற்றவை கற்றபின் அப்படிங்கிற நம்மளுடைய புத்தகத்துல ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இப்ப நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பாருங்க. படம் கொடுத்துருவாங்க. படம் கொடுத்து கீழே 4 கேள்விகள் 4 பதில்கள் இருக்கும். அதை நாம கண்டுபிடிக்கணும். இப்ப மேல பாருங்க வில் இருக்குது, கீழே பாருங்க சொல் இருக்குது இல்லையா? இது நமக்கு மனப்பாடம் பாடலும் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? வில்லேர் உழவர் பகைகொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில் வித்தையில் சிறந்தவனுடைய பகையை நீ கொண்டாலும் சொல் வித்தையில் சிறந்தவனுடைய பகையை நீ கொள்ளாதே என்பதுதான் இதனுடைய விளக்கம். இதை தெளிவா பார்த்துங்க. அடுத்து கவிதை ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கீழே 4 விடைகள் கொடுத்துருவாங்க. அந்த கவிதையை படித்து பார்த்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருத்தமான குறளை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டு அதனுடைய கவிதைகள் பாருங்க. கொடி தவிர்த்ததை பாரி அறிந்து கொண்டான், மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான், பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள், பளிங்கு முகத்தை படித்துகொள், அப்படி படித்தவற்றை பிடித்துகொள் என்று அழகாக ஒரு கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இதுக்கு குறள் பொருத்தமான குறள் எது அப்படின்னு சொன்ன குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள.
நம்மளுடைய குறிப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களை நம் அருகில் நிறுத்தி கொள்ளுதல் வேண்டும் என்பதுதான் இதனுடைய அழகான பொருள். அடுத்து 3வது கேள்வி. மகிழ்ச்சியில் மைந்துணரும் பொழுது நீ யாரை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் மறதியால் கெட்டவரை நீ நினைத்து பார்த்தல் வேண்டும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். அடுத்து பொருள் கூறுக. ஏமம் என்பது பாதுகாப்பு, மருந்துடை செல்வன் என்பது மருந்தாளுநர், மருந்து தரக்கூடிய உதவியாளர். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. கெடுக வியங்கோல் வினைமுற்று விகுதி, குறிப்புணர்வார் வினையால் அணையும் பெயர். அப்ப இதுல நமக்கு குறுவினா 4 வினா இருக்குது, 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினா 3 இருக்குது, அதுலயே 2 அணிகள் இருக்குது. நெடுவினா நமக்கு 1 இருக்குது. அதுல கேள்வி பாருங்க. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாய் நீங்கள் கருதும் குறட்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக எழுதுக. இது உங்களுக்கு பொதுவான செய்தி. ஆக இந்த பொதுவான செய்தியில உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான குறள்கள் எது வேணாலும் எழுதலாம். நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடலையை கூட நீ என்ன பண்ணலாம், இதுல கொடுத்துருக்கிறோம் இல்லையா, 1, 3, 7, 8, 9, 10, 13 இதெல்லாம் உன்னுடைய மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியை கூட நீ படிச்சு என்ன பண்ணலாம், அழகா எழுதலாம். ஆக இந்த பகுதிகளை உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பகுதிகளாக நீ நினைத்து கொள்ளுதல் வேண்டும். இதை உன்னுடைய பெற்றோருடன் அமர்ந்து கட்டாயம் இதை கவனித்தல் வேண்டும், மனதில் பதிய வைத்தல் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கட்டளை. திருக்குறள் கற்போம், குறள் வழி நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.